தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் யார் மெச்ச காவடி எடுப்பது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். தைப்பூசம்னாலே காவடியை பிரிக்க முடியாது. அப்படி தைப்பூசம் காவடிக்கு பேர் போனது. இந்த காவடி தத்துவம் எல்லாம் தெரிந்த ஒன்று தான். அதாவது சமயத்தில் காவடி எடுப்பதை பற்றி பல புராண செய்திகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையதாக இடும்பனுடைய வரலாறு சொல்கிறாங்க. இடும்பன் என்கின்ற ஒரு முருக பக்தன் மலை மேல் இருக்கின்ற முருகனுக்கு ஒவ்வொரு நாளும் பாலும் நீரும் கொண்டு போய் திருமஞ்சன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வர்றாரு. அப்படி வர்றவர் இந்த மலையில் காலையில் ஏறி போகும்போது ஒரு கையில் பாலையும் ஒரு கையில் நீரையும் எடுத்துக்கிட்டு போகிறது சிக்கலாக இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கவட்டை குச்சி எடுத்து ஒரு பக்கம் பாலை கட்டி இன்னொரு பக்கம் நீரை கட்டி தோல் மேலே வச்சு கொண்டு எடுத்துகிட்டு போனது தான் பின்னால் காவடி என்று ஆனது அப்படின்னு வரலாறு சொல்கின்றது. அப்படி வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெற்ற அந்த இடும்பனுக்கு ஒரு தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் தோன்றி அருள் செய்ததாக இடும்பனுடைய வரலாறு சொல்லுது. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம், இந்த முருகனை போன்று இடும்பனை போன்று ரொம்ப அன்போடு முருகனுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் நாம் கேட்குறதையெல்லாம் கொடுக்கின்ற அந்த முருகனுக்கு நம்ம அன்பை காட்டுகின்ற வகையில் இன்னும் நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்கின்ற வேண்டுதல் என்கின்ற அடிப்படையில் அந்த முருகனுக்கு நாம் காவடி எடுக்கின்றோம். அப்படி காவடி எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவடியில் நம்ம திருமஞ்சன பொருட்களான பால், பழம், பன்னீர், பூ, இளநீர், கருப்பஞ்சாறு, சந்தனம் இப்படி சாப்பிடக்கூடிய பொருட்களாக கொண்டு போய் முருகனுக்கு திருமஞ்சனம் செய்து பிறகு அந்த பொருட்களை அருள் அமுதா போகின்ற அடியார்கள் கொடுப்பதை நம்முடைய வழக்கமாக முன்பு செய்திருக்காங்க. அப்போ காவடி எடுத்துக்கிட்டு போகும்போது நாம் இதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும். எதற்கு முதன்மை கொடுக்கணும்? எடுத்துக்கிட்டு போகிற பொருளுக்கு முதன்மை கொடுக்கணும். ஆனால் இன்றைய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவடி எடுத்து போக வேண்டிய பொருளுக்கு முதன்மை கொடுக்காம எடுத்து போக வேண்டிய பொருளை சுமந்து செல்கின்ற அந்த இரும்பு, கட்டை, இந்த மற்ற இதுகளுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலான கவனம் கொடுக்குறாங்க. அவங்க அப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி பெரிதாக காவடி எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் பார்ப்பாங்க, அது ஒரு பெரிய கூடுதலான பக்தி காட்டுறது போன்று நினைக்கிறாங்க. ஒன்று, நாம் காவடி முருகன் மெச்ச தான் காவடி எடுக்கணும். மற்றவர்கள் மெச்ச காவடி எடுக்கக்கூடாது. மற்றவர்கள் மெச்சதுன்னா எல்லாரும் பார்த்து, ஓ பெரிய காவடி, அழகான காவடி, எல்லாரை விட இந்த காவடி தான் ரொம்ப வைப்பாக இருக்குது, உம்பாக இருக்குது அப்படின்னு நம்ம காவடி எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறதுனா என்ன? ஏன் மற்றவங்க நம்ம காவடியை பார்த்தா என்ன நமக்கு பெருமை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சொல்கின்றாங்க அப்படின்னா, அது ஆணவத்தை குறிப்பதாக சொல்கிறாங்க. யான் எனது என்ற செருக்கை குறிப்பதாக சைவம் சொல்கிறது. அப்போ காவடி எடுத்து செல்லும்போது எல்லாரும் நம்ம காவடியை பார்க்குறாங்க, எல்லாரும் நம்ம காவடி தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் நம்ம காவடி தான் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம என்னுடையது எனதுங்கிறத விட்டுட்டு நாம் என்பதை தொலைத்து அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது என்கின்ற உணர்வோடு அவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தான் அந்த பொருளை கொண்டு போகணுன்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் இந்த முடி காணிக்கை கொடுப்பதுன்னு ஒன்று இருக்குங்க. எதுக்கு தைப்பூசத்தில் முடி காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முடி என்பது நம்முடைய அழகை குறிப்பதாக இருக்கின்றது. அப்போது இறைவன் திருமுன்பு நமக்கு அழகோ பெருமையோ பட்டமோ பதவியோ மானமோ எதுவும் கிடையாது. நாம் அந்த பெருமானுடைய திருவடிக்கு ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன்னு மணிவாசக பெருமான் தன்னை நாய் என்று குறிப்பிடுவார், அடைத்தொண்டன் என்று குறிப்பிடுவார்கள். அப்போது நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்துன்னு சொல்லுவார். நாயை கொண்டு போய் பல்லக்கில் ஏற்றி வைத்தது போல நான் உனக்கு ரொம்ப கீழானவன் சொல்லுவார் மணிவாசக பெருமான். அப்போது இந்த நாம் என்பதை தொலைக்க வேண்டும், எனது என்பதை தொலைத்து அந்த காவடியை எடுத்து செல்ல வேண்டும். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அப்படி நம்ம காவடி எடுத்துகிட்டு போனோம்னா அது முருகன் மெச்சுவதற்கு கிடையாது, ஊர் மெச்சுவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி காவடி எடுத்துக்கிட்டு போகும்போது இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காவடியில் பெரிய பெரிய காவடியில் பார்த்தீங்கன்னா அந்த திருமஞ்சன பொருட்களை கொஞ்சோண்டாக வச்சுருப்பாங்க. இந்த பக்கத்து ஒரு சின்ன சொம்புல நீரும், இந்த பக்கத்து ஒரு சின்ன சொம்புல தண்ணீரும் வச்சுருப்பாங்க.
எதை பெருசாக தூக்கிட்டு போகணுமோ அதை தான் ரொம்ப சின்னதாக வைத்துட்டு தேவையில்லாத அதை தூக்குவதற்கு துணையாக இருக்கின்ற காவடி பார்த்தீங்கன்னா சில வேளையில் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவங்க மருள் வந்து ஆடுகின்ற போது அந்த வலி தெரியாமல் தூக்கிட்டு போவாங்க. சில வேளையில் மருள் வந்து நின்றும் பாருங்க. இப்போ நின்று விட்ட சூழலில் அவ்வளவு பாரமான அந்த காவடியை வைத்து கொண்டு அவர்கள் தடுமாறுவதை நாம் பார்ப்போம். காவடி எடுக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். அதுக்கு மேலே அவ்வளவு பாரமான அந்த காவடியை சுமந்து கொண்டு அந்த படிகளில் ஏறி போகிறது இருக்குதே, அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. முருகன் பார்த்தீங்கன்னா முருகனே மனம் கசிவார். இப்படி சுமக்க முடியாத அந்த காவடியை சுமந்து கொண்டு படியேறுவது நாம பக்தியினால தான் செய்கிறோம். அவன் தாய் உள்ளம் கொண்டவன் இல்லையா? அவன் பார்த்து இப்படி துன்பப்பட்டு வருகின்றார்களே என்று முருகனே கலங்குவான். அப்போ நாம இப்படி துன்பப்பட்டு போகும்போது இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகா முருகா முருகான்னு முருகன் மீது அன்பு செலுத்துவது களைப்பு, அயற்சி. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாற்காலி போட்டு உட்காந்துக்குவாங்க. சிலர் பேர் பிடிச்சிக்குவாங்க. சில பேர் காவடியை கொஞ்ச நேரம் தூக்கி பிடிச்சிக்குவாங்க. வலி தாங்க முடியாமல் இருக்கும். அது முடிஞ்சு ஒரு வாரம் அவங்களால எழும்ப முடியாது, போக முடியாது, வர முடியாது. அதெல்லாம் அவங்க பொறுத்து கொண்டு மிக ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க. ஆனால் அதில் அடிப்படையான செய்தி என்னன்னா, ஒன்று திருமஞ்சன பொருட்களை கொடுப்பது, அதை பக்தியோடு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ பக்தி முக்கியமா, பெரிய காவடி முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். அதை நாம் இந்த நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தில் இந்த வெறி ஆடுகின்றவர்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சிறு தெய்வங்கள் போல அவங்கள வேடமிட்டு இருக்கின்றவர்கள், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அவங்க அப்படிலாம் செய்யலாம், ஒன்று தப்பு இல்லை. அவங்களுக்கு அதில் நிறைவு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுமே. அப்படி போகிறவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு மலை மேல் இருக்கின்ற முருகப்பெருமான் பரம்பொருள் இல்லையா? சிவம் தான் அங்கு முருகனாக நிற்கின்றான் இல்லையா? அப்போ அங்கே போகும்போது இந்த காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்லாம் முருகனுக்கு அடங்கி தான் போகணும். அப்போ முருகனுக்கு அடங்கி போகிறதுனா எப்படி அப்படின்னு சொன்னால், ஊன்னு கத்திக்கிட்டு நாம நம்முடைய ஆளுங்க பார்க்குறாங்க இல்லைங்களா, நம்முடைய அந்த வெறித்தனம் அதெல்லாம் காட்டிக்கிட்டு போகக்கூடாது. அது இயல்பாக இருக்கலாம், காவல் தெய்வங்களுடைய இயல்பாக இருக்கலாம், சிறு தெய்வங்களுடைய இயல்பாக இருக்கலாம். ஆனால் முருகன் முன்னாடி போகும்போது நம்ம பணிவாக அடக்கமாக தானே போகணும். அந்த நேரத்தில் சமயத்தில் சொல்லப்படாதவற்றை எல்லாம் செய்து கொண்டு மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்த்தோம்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஆன்னு கத்துறோம், எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் பேர் அச்சு விட்றாங்கன்னு வைக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் மற்றவர்களுடைய இறை அன்பை கெடுப்பதற்கு வாய்ப்பு அமையும். உணர்ச்சி வயப்படாமல் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேணுங்கிறதுக்காக நம்ம போகிறோம், மற்றவர்களும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் வருவாங்க. அப்படி வருகின்ற போது அவங்க வழிபடுவதற்கு நாம் தடையாகவே இருக்கக்கூடாது. அப்போ இன்னும் கூட தவறான எடுத்துக்காட்டை நம்ம பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாது. அது ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் சமயத்தில் சொல்லப்படாத நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மது அருந்து கொண்டு போகிறது, சுருட்டு பிடிச்சிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் சொன்னால் சிலருக்கு கோபம் வரும். ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அதுதான் இப்போ நம்ம பிள்ளை நம்ம முன்னாடி சுருட்டு குடித்தா நம்ம ஒப்புக்கொள்ளுவோமா? நம்ம பிள்ளை நம்ம முன்னாடி பீர் குடித்தா ஒப்புக்கொள்ளுவோமா? நம்ம கண்டிக்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் முருகப்பெருமான் முன்னாடி முருகனுக்கு கீழே இருக்கிற சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் அவெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த சுருட்டு பிடிக்கிறது, மது குடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது அது முருகன் மெச்ச செய்யக்கூடிய செயல் இல்லை. அதுக்கு மேலே நம்ம பிள்ளைகளுக்கு அது நல்வழி காட்டாது. நம்ம சமயம் வந்து ரொம்ப உயர்வான சமயம், ஆழ்ந்த சமயம். முருக தத்துவத்தை அன்றைக்கு நாம் அலகு குத்தும் போதே சொல்லியிருக்கேன், அறிவு பெற வேண்டிய நாள். அந்த நாளில் போய் நாம் இது போன்ற மதுலாம் எடுத்துக்கிட்டு போகிறது, சுருட்டுலாம் எடுத்துக்கிட்டு போகிறது, மற்றவர்கள் உலகம் பூரா வந்து பார்க்குறாங்க. நம்ம சமயத்தை யாராவது இழிவாக பேசினா நமக்கு ரொம்ப கோபம் வருது. நாமே நம்ம சமயத்தில் இது போன்ற கோளாறுகளை எல்லாம் செய்துக்கிட்டு போனோம்னா எப்படி சரியாக வரும்? ஏன் அப்படி செய்கிறோம்? முருகனைத்தானே முன்னிறுத்தணும். ஏன் நாம் நம்ம காட்டிக்கிட்டு போகிறோம்? நம்மளை முருகன் மாதிரி இடம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வேறு என்னென்னமோ இதெல்லாம் போட்டுக்கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு அந்த திருப்புகளை பாடிக்கிட்டு திருமுறையை பாடும்போது இவங்க ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நான் எல்லாரும் நம்மளை வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒன்று. நம்மளுடைய இறையன்பு கெட்டு போகிறதோடு மட்டுமல்லாமல் மற்றவருடைய இறையன்பு கெட்டு போகிறதுக்கும் நாம் துணையாக இருப்பது, அது காரணமாக இருப்பது பெரிய சிவக்குற்றம். ஆற்றுல குளிக்க போய் சேத்தை பூசிட்டு வந்த மாதிரி தைப்பூசத்துக்கு போய் நம்ம இறை குற்றத்தை நம்ம பெற்று வருவோம். இந்த கருத்தில் கொண்டு தைப்பூசத்தை நன்றாக கொண்டாடுவோம். அருமையாக